என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். மிடில் டேர்ம் ப்ராப்ளம். இதிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு நமக்கு வந்து அடிக்கடி நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து அக்டோபர் 2013 வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள். 5x minus 2 divided by 3x square the whole power 10. இதுக்கு வந்து மிடில் டேர்ம் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மிடில் டேர்ம் இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லிட்டாலே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பவரில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து ரவுண்ட் பண்ணிடணும். சரிங்களா? இந்த பவரில் இருக்கக்கூடிய நம்பரோட இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மதிப்பு. அப்போ n ஈக்குவல் டு எவ்வளவு 10. அப்போ n வந்து 10 கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிடில் டேர்ம் சொன்னனால ஃபஸ்ட்டு மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். நல்ல த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சளி வேறு நல்லா பிடிச்சிருக்குங்களா, அப்படின்னு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிடில் டேர்ம், அப்போ மிடில் டேர்மோடைய ஃபார்முலா பாருங்கள். மிடில் டேர்ம், அப்போ மிடில் டேர்மோடைய ஃபார்முலா வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து +1 கொடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே இந்த எண்ணை வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ணணும். அப்போ மிடில் டேர்ம் ஈக்குவல் டு n/2 + 1. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த n இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணுடைய வேல்யூவை இந்த எண்ணுக்கு பதிலாக கொடுக்கலாங்களா? இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம். அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 10 divided by 2 + 1. அப்போ 10/2 நம்மளுக்கு என்னமா வரும், 5. 5 + 1 வந்து என்ன, 6. புரியுதுங்களா? அப்போ மிடில் டேர்முங்கிறது 6th டேர்ம். அப்போ 6th டேர்ம் தான் இங்கே வந்து என்னென்னா மிடில் டேர்ம். புரியுதுங்களா? மிடில் டேர்ம் ஈக்குவல் டு 6ங்கிறது என்ன, 6th டேர்ம். அப்போ 6th டேர்ம் தான் இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான மிடில் டேர்ம். புரியுதுங்களாமா? ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும், மிடில் டேர்ம்னா இந்த பவரில் கூடிய நம்பர் ரவுண்ட் பண்ணிடணும். அதுதான் என்னுடைய மதிப்பு. மிடில் டேர்மோட ஃபார்முலா n/2 + 1. எண்ணுக்கு பதிலாக 10 கொடுக்குறோம். 10/2 + 1 10/2ன்னு கால்குலேட் அடிச்சிங்கன்னா 5 வரும். 5 + 1 வந்து 6. அப்போ மிடில் டேர்ம் வந்து 6th டேர்ம். நம்ம வந்து 6th டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். 6th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஜென்ரல் டேர்ம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? டு ஃபைண்ட் ஜென்ரல் டேர்ம், டு ஃபைண்ட் ஜென்ரல் டேர்ம். அப்போ ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படி எழுதணும். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5x minus 2 divided by 3x square the whole power 10 equal to, இது எப்படி எழுதலாம், x plus a the whole power n எழுதலாம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்னென்னா ஈக்குவேட் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம். இந்த x இருக்கிற இடத்துல, ஸ்மால் x இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்னமா இருக்குது, 5x இருக்குங்களா? அப்போ x equal to 5x. அடுத்து பாருங்கள். அடுத்து இந்த a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். a இருக்கிற இடத்துல -2 divided by 3x square இருக்குங்களா? அந்த சைனை சேர்த்து எடுக்கணும். a equal to -2 divided by 3x square. இது a-னுடைய வேல்யூ. அடுத்து பாருங்கள், n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். n இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, 10 இருக்குது. அதை எழுதிக்கங்க. அப்போ n equal to 10. அப்போ ஜென்ரல் டேர்மோடைய ஃபார்முலா என்னமா நம்மளுக்கு, tr + 1 equal to ncr x power n minus r a power r. புரியுதுங்களா? இதுதான் ஜென்ரல் டேர்ம் உண்டான ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த எக்ஸோட வேல்யூ a n இது எல்லாத்தையும் வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்ம இந்த ஃபார்முலாவில் ஆரோட மதிப்பு தெரியாது, அதனால் ஆருக்கு பதிலாக 6 தான் கொடுக்க போகிறோம். டீனா டேர்ம், ஆரோட மதிப்பு தெரியாதனால அப்படி வச்சுக்கலாம். அந்த r + 1 எழுதிக்கிறேன். இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். எண்ணுக்கு பதிலாக 10. அப்போ 10c, ஆருக்கு பதிலாக தெரியாது r. அப்போ ஸ்மால் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 5x. அப்போ 5x the whole power, எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 10 - r. அடுத்து ஏக்கு பாருங்க. ஏக்கு பதிலாக -2 divided by 3x square the whole power r. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 10cr அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அதாவது இந்த 5xன்னு இருக்குங்களா, அந்த 5x எப்படி இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் வரணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்கெட்டுக்கு வெளியே வந்து நம்ம என்ன வேணால் இருக்கலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே x² x³ இருந்தாலும், இல்லை ஏதாவது 2 டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம வந்து பிரிச்சிடணும். நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் வந்து என்னென்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் வந்து வேணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 5x இருக்குங்களா. இதை வந்து தனித்தனியாக வந்து என்னென்னா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம், பிரிச்சிடலாங்க. இந்த 10 - r வந்து இந்த 5க்கும் சொந்தம், x-க்கும் சொந்தம். புரியுதுங்களா? அப்போ இதை பிரிக்கும் போது நம்ம எப்படி வரும் பாருங்கள், 5 × 10 - r. நல்லா கவனிங்க பார்க்கலாம். 5 × 10 - r. அடுத்து என்னமா வரும் சொல்லுங்க பார்க்கலாம், x × 10 - r. வெரி குட். 5 × 10 - r. அடுத்து என்ன வரும் பாருங்கள், x × 10 - r. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இது வந்து பாருங்கள், நியூமரேட்டரு இது டிவைடட் பையில் இருக்குங்களா. அப்போ நியூமரேட்டரை தனியாக பிரிக்கணும், டினாமினேட்டரை தனியாக பிரிக்கணும். அப்போ இது வந்து -2 சொந்தம், 3x² the whole power r இதுக்கும் சொந்தம். புரியுதுங்களாமா? இதை எப்படி பிரிக்கலாம், நியூமரேட்டர் தனியாக பிரிக்கும் போது நியூமரேட்டரில் என்ன இருக்குது, -2 இருக்குது. அப்போ -2 r டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், 3x² the whole power r. புரியுதுங்களா? இப்படி பிரிச்சாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 10cr அப்படி எழுதிடலாம். 10cr 5 × 10 - r x × 10 - r.
அடுத்து பாருங்கள் மைனஸ் 2 பவர் ஆர் டிவைடட் பை இங்கே பாருங்கள் டினாமினேட்டரில் இந்த ரெண்டு டேம் எப்படி இருக்குது பாருங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்குங்களா 3x², 3யும் x² மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதை தனித்தனியாக பிரிக்கலாங்களா? தனித்தனியாக பிரிக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் 3 பவர் ஆர் x² பவர் ஆர்னு வருங்களா? அப்போ இது எப்படி பிரிக்கலாம் 3 பவர் ஆர் x² த ஹோல் பவர் ஆர். இந்த ஆர் வந்து 3க்கும் சொந்தம், இந்த x²க்கும் சொந்தம். புரியுங்களா? இப்படி பிரிச்சுட்டேன். இது வந்து என்னென்னா நெக்ஸ்ட் பேஜில் எழுத பாருங்க. இது என்ன எழுதலாம்னா TR + 1 = 10CR. புரியுதுங்களா? 10CR. அடுத்து என்ன இருக்கு பாருங்கள் 5 பவர் 10 - r x பவர் 10 - r. அதாவது அப்படி எழுதுகிறேன் 5 பவர் 10 - r x பவர் 10 - r எழுதிட்டேன். புரியுதுங்களாமா? x பவர் 10 - r. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் நியூமரேட்டரில் -2 பவர் ஆர். அந்த -2 பவர் ஆரையும் அப்படி எழுதிக்கலாம் -2 பவர் ஆர் டிவைடட் பை, புரியுதுங்களா, டிவைடட் பை அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் 3 பவர் ஆர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 3 பவர் ஆர் அப்படி எழுதிட்டேன். அடுத்து பாருங்கள் x பவர் 2rன்னு எழுதுகிறேன். இந்த x பவர் 2r எங்கேருந்து வந்துன்னு பாருங்கள். இந்த நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வேணும்னு சொன்னேன், ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் வேணும்னு சொன்னேன். நீங்கள் என்ன இருக்குது பாருங்கள் x² இருக்குங்களா, அந்த பவரை வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே கொண்டு போகும்போது ஆல்ரெடி ஆர் இருக்குது, r × 2 வந்து பார்த்தீங்கன்னா 2r. புரியுதுங்களா? 2 × r வந்து 2r. அப்போ x பவர் 2rன்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் இங்கே எக்ஸ் தான் இருக்குது. இப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை மட்டும் தனியாக நம்ம என்ன பண்ணிடணும்னா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? இதை மட்டும் என்ன பண்ணிடலாம்னா தனியாக நம்ம வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் 10CR அப்படி எழுதிக்கங்க 5 பவர் 10 - r. அடுத்து பாருங்கள் நியூமரேட்டரில் இருக்கக்கூடியது x பவர் 10 - r. இது வந்து அப்படி வச்சுக்கலாம். டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா x பவர் 2r. அது மேலே போகும்போது இந்த +2r மேலே போகும்போது -2r வரும். சார் இது எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க பார்க்கலாம். நியூமரேட்டரில் என்ன இருக்குது, இது புரியிருக்காங்க எழுதி காமிக்கிறேன் x பவர் 10 - r. டினாமினேட்டரில் எனக்கு பாருங்கள் x பவர் 2r. அதை மேலே கொண்டு போகும்போது x பவர் -2r வருங்களா? இது பாருங்கள் பேஸ் வந்து இதுவும் x தான், இதுவும் x தான். அந்த பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கனால ஒரு தடவை மட்டும் பேஸ் எழுதுனா போதும். இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள் x, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள் x. அப்போ பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கனால ஒரு தடவை x எழுதுனா போதும். பவரை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பவரை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் 10 - r -2r. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதுங்களாமா? இந்த x பவர் 10 - r அப்படியே வச்சுக்கிறேன். இந்த x பவர் 2r மேலே போகும்போது x பவர் -2r வரும். ரெண்டு இடத்துலையும் பேஸ் வந்து ஒரே பேஸ் தான், அதனால் ஒரு தடவை பேஸ் எழுதிட்டு பவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் 10 - r -2r. மீதி ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் -2 பவர் r டிவைடட் பை 3 பவர் r. புரியுதுங்களா? இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 10CR 5 பவர் 10 - r x பவர் 10 - 3r. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் -r -2r. அப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் -3r. தெரியலனா கால்குலேட்டர் எடுத்துங்க. இந்த ஆர்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள் -1. இந்த ஆர்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பாருங்கள் -2. ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள் -3. அப்போ 10 - 3r. புரியுதுங்களாமா? மீதி என்ன இருக்குது பாருங்கள் -2 பவர் r டிவைடட் பை 3 பவர் r. இந்த இடத்துல என்ன எழுதலாம் TR + 1. இதுதான் நம்மளுக்கு உண்டான ஜென்ரல் டேர்ம். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு கொடுத்துக்கலாம்னா 1 கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 2ல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் பாருங்கள் டு ஃபைண்ட் என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 6th டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ டு ஃபைண்ட் 6th டேர்ம். 6th டேர்ம் எழுதிட்டு என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணுமோ அதிலிருந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். 6th டேர்ம்னா ஆரோட வேல்யூ வந்து 6 - 1. அப்போ ஆரோட வேல்யூ என்ன வரும் பாருங்க 5. நல்லா புரியுதுங்களா? என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணுமோ அதிலிருந்து நம்ம வந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். இங்கே 6th டேர்ம்னால 6 - 1 போட்டிருக்கோம். அப்போ ஆரோட வேல்யூ வந்து என்ன 5ன்னு சொல்லிட்டு r = 5ன்னு சொல்லி எங்கே கொடுக்கணும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொடுக்கணும். அப்போ எங்கெல்லாம் r இருக்கோ அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் இங்கே r இருக்குது. இந்த r இருக்கிற இடத்துல எல்லாமே டிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிக் பண்ணி வச்சுட்டு இந்த r இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம என்ன கொடுக்க போகிறோம் 5ன்னு கொடுக்க போகிறோம். அப்போ t 5 + 1 = இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 10C. rக்கு பதிலாக 5 பவர் 10 - 5. அடுத்து x பவர் 10 - 3 × 5. புரியுதுங்களா? அடுத்து -2 பவர் 5 டிவைடட் பை 3 பவர் 5. இது எப்படி எழுதலாம்னா t 5 + 1 வந்து என்ன எழுதலாம் 6ன்னு எழுதலாம். இந்த 10C5 அப்படியே வச்சுங்க. 5 பவர் 10ல் 5 போயிடுச்சுன்னா என்ன வரும் 5. அடுத்து x பவர் இதை வந்து கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு பவரில் என்ன இருக்குது பாருங்கள் 10 மைனஸ் அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் 3 × 5. அதாவது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஈக்குவல் அமுத்தி பாருங்கள் -5. புரியுதுங்களா? அதாவது 10 - 15. 10 - 15 வந்து -5. அடுத்து மீதி என்ன இருக்குது பாருங்கள் -2 பவர் 5 டிவைடட் பை 3 பவர் 5. இது அப்படியே வச்சுக்கலாம். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
இந்த வேலையை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். இது வந்து அக்டோபர் 2013 இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, 6th டேர்ம் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா டைரெக்டாக 6க்கு பதிலாக 6 கொடுத்துருவாங்க. அப்போ 6 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் பாருங்கள், 6 + 1 வந்து 7ஆக மாறிடும். அப்போ 7th டேர்ம் தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. என்ன டேர்ம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்களோ அதிலிருந்து வந்து நம்ம வந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். அதை மட்டும் நல்லா யோசிச்சுங்க. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து புரியும். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.